பவர் ஸ்டாருக்கு வாழ்த்து சொன்ன தளபதி விஜய். ஆந்திரா சட்டசபை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகிறது. இதில் மொத்தம் 175 தொகுதிகளில் உள்ளது. அதில் தெலுங்கு தேசம் கட்சி 118 இடங்களில் வெற்றி பெற்று 16 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இதன் மூலம் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கடந்து முன்னிலையில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முதல் மந்திரி ஆகிறார். ஜனசேனா கட்சியின் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. பாஜக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. அந்த கட்சி 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று 6 தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக வர இருக்கிறார். 9ஆம் தேதி பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆந்திராவின் ஆட்சியை கைப்பற்றிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருப்பது, ஆந்திர பிரதேசத்தை தலைமையேற்று நடத்த சட்டமன்ற தேர்தலில் தீர்க்கமான வெற்றியை பெற்ற சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வாழ்த்துக்கள். தொலைநோக்கு பார்வை கொண்ட உங்கள் தலைமையின் கீழ் ஆந்திர மக்கள் பெரும் முன்னேற்றம் அடைய வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதிக இடங்களை வென்று ஆந்திராவின் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள ஜனசேனா கட்சியின் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாணுக்கு வாழ்த்துக்கள். ஆந்திர மக்கள் சேவை செய்யும் உங்களின் பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது. மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார்.